நடிகர் ரஜினி சமீபத்துல அவருடைய 75வது பிறந்த நாளை கொண்டாடி இருந்தாரு. இந்த நாள்ல ரஜினியுடைய 50 ஆண்டுகள் சினிமா பயணத்துடைய பொன் விழாவாகவும் கொண்டாடப்பட்டிருந்துச்சு. 1999ஆம் ஆண்டு KS ரவிக்குமார் இயக்கத்துல வெளிவந்த படையப்பா படம் 26 ஆண்டுகள் ஆன நிலையில படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டிருந்துச்சு. அதோட இதுவரைக்கும் ரசிகர்களுக்கு தெரியாத படையப்பா படத்துடைய பல சீக்ரெட்ஸ் ரஜினி வெளியிட்டிருந்தாரு. ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பத்தி சொல்ல வேண்டாமா, ப்ரீ புக்கிங்ல ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வரைக்கும் படையப்பா படம் மாஸ் காட்டிட்டு வருது. இந்த படம் முதல் நாள்ல தமிழகத்துல 4.5 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த நிலையில விஜயுடைய கில்லி முதல் நாள்ல 3.1 கோடி ரூபாய் வரைக்கும் தான் வசூல் செஞ்சிருந்ததுன்றது குறிப்பிடத்தக்கது. நடிகை ஐஸ்வர்யா ராய் ஹிந்தி சினிமா மட்டும் இல்லாம தென்னிந்தியாவிலையும் பாப்புலரான நடிகை. கடைசியா அவங்க தமிழ்ல பொன்னியின் செல்வன் படத்துல நடிச்சிருந்தாங்க. ஐஸ்வர்யா ராயும் அவங்களுடைய கணவர் அபிஷேக் பச்சனும் விவாகரத்து செய்ய இருக்கிறதா கடந்த சில வருடங்களாகவே செய்திகள் வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம அபிஷேக் குடும்பத்து கூட ஐஸ்வர்யாவுக்கு சண்டைன்றதுனாலதான் அவங்க தனியா வசிச்சுட்டு வராங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில இப்ப அபிஷேக் பச்சன் ஒரு பேட்டியில கோபமா இது குறித்து பேசியிருக்காரு. தன்னை பத்தி வரக்கூடிய விவாகரத்து கிசு முற்றிலும் பொய்யானது, அது மேனுஃபேக்சர்ட் ரபிஷ்னு கோபமா பேசியிருக்காரு. திருமணத்துக்கு முன்னாடி எங்கள் திருமணம் எப்பன்னு பேசிட்டு இருந்தாங்க, இப்ப எப்ப விவாகரத்துன்னு பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு குப்பையான விஷயம். என்னை பத்தி ஐஸ்வர்யாவுக்கு தெரியும், அவங்கள பத்தி எனக்கு தெரியும். கிசுல உண்மை இருந்தாதான் அது என்னை பாதிக்கும். என் குடும்பத்தை பத்தி பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த பொய்ய உருவாக்கப்பட்ட குப்பையை நான் பொறுத்துக்க மாட்டேன். இதோட இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுங்கன்னு அபிஷேக் கோபமா சொல்லியிருக்காரு. அர்ஜுன் ரெட்டி படம் மூலமா பிரபலமானவங்க தான் நடிகை ஷாலினி பாண்டி. தமிழ்ல 100% காதல், கொரியலா, இட்லி கடை உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தெலுங்கு, ஹிந்தி போன்ற பிற மொழிகளிலும் தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க. இவங்க சமீபத்துல ஒரு பதிவு வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, தனுஷோடைய தேரை இஷ்குமே படத்தை பார்த்துட்டு நான் 48 மணி நேரமா தூங்கவே இல்லை. என் இதயத்துல இன்னும் அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கு. தனுஷுடைய அசுரத்தனமான நடிப்பு, கீர்த்தி சனனுடைய அழகான நடிப்பு, ரகுமானுடைய காலத்தை தாண்டின இசை மற்றும் ஆனந்த் எல்ராயுடைய மாஸ்டர் கிளாஸ் படம்னு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. RJ பாலாஜி இயக்கத்துல சூர்யா நடிச்சிருக்க படம் கருப்பு. அவர் கூட த்ரிஷா, நட்டி நட்ராஜ், லப்பர் பந்து ஸ்வாசிகா, யோகி பாபு ஆகியோர் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்க இந்த படத்துக்கு சாய் அபியங்கர் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா தெலுங்குல வெங்கி அட்லூர் இயக்கக்கூடிய தன்னுடைய 46வது படத்தை முடிக்க இருக்கக்கூடிய சூர்யா அடுத்து மலையாள இயக்குனர் ஜீத் மாதவன் இயக்கக்கூடிய தன்னுடைய 47வது படத்துல நடிக்க போறாரு. அப்படி இருந்தாலும் கருப்பு படத்துடைய ரிலீஸ் தேதி இன்னுமே அறிவிக்கப்படாம இருக்கு. அதோட இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சிகள்ல திருப்தி இல்லாததால மறுபடியும் சூர்யா கிட்ட கால் ஷீட் வாங்கி சில நாட்கள் படப்பிடிப்பை நடத்தின RJ பாலாஜி இப்ப அது குறித்து இறுதிக்கட்ட பணிகள்ல ஈடுபட்டுட்டு வராரு. பொங்கலுக்கு ஜனநாயகன், பராசக்தி படங்கள் ரிலீஸ் ஆவறதால ஜனவரி 23ஆம் தேதி வெளியாகும்னு சொல்லப்பட்ட நிலையில இப்ப அதுலயும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. VFX பணிகள் இன்னும் முடிவடையாததால ஏப்ரல் மாசம் தமிழ் நியூ இயர்க்கு தான் வெளியிட படக்குழு திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. நடிகர் அஜித் நடிப்புல கடைசியா குட் பேட் அக்லி படம் வெளியாகி இருந்தது. படத்துக்கு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. இந்த படத்தை தொடர்ந்து மறுபடியும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்திலேயே அஜித் அவருடைய அடுத்த படத்துல நடிக்க இருக்காரு. படத்துக்கான மற்ற வேலைகள் எல்லாம் நடந்துட்டு தான் வருது. படங்களை தாண்டி இப்ப அஜித் கார் ரேசிங்ல அதிகமா கவனம் செலுத்திட்டு வராருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மலேசியாவில் நடக்கக்கூடிய கார் ரேசிங்ல தான் இப்ப அவரு பங்கேற்றுட்டு வராரு. மலேசியா செல்லக்கூடிய பிரபலங்கள் பலரும் அஜித்தை நேர்ல சந்திச்சு வாழ்த்து சொல்லிட்டு வராங்க. சமீபத்துல நடிகர் சிம்பு கூட மலேசியாவுக்கு போயிருந்தாரு. அங்க அஜித்தை பார்த்திருந்தாரு. இப்ப இளம் நாயகியா ரசிகர்களை கவர்ந்துட்டு வரக்கூடிய நடிகை ஸ்ரீலீலா அஜித்தை மலேசியாவில் சந்திச்சு செல்ஃபி எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ இப்ப இணையத்துல வைரலாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஹீரோ, வில்லன் இந்த ரெண்டுலயும் பட்டியை கிளப்பக்கூடிய நடிகர்கள்ல ஒருத்தர் தான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. இவரு கடந்த சில வருஷங்களா எந்த ஒரு திரைப்படத்திலையும் வில்லனா நடிக்கல. ஆனா இப்ப விஜய் தேவரகுண்டா, கீர்த்தி சுரேஷ் நடிப்புல உருவாகிட்டு வர புதிய படத்துல வில்லனா நடிக்க கமிட் ஆகியிருக்காராம். இயக்குனர் ரவிகிரண் இயக்கத்துல உருவாக்கக்கூடிய இந்த படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப 2ஆம் கட்ட படப்பிடிப்பு தொடங்கி இருக்க நிலையில இதுல விஜய் சேதுபதி இணைஞ்சிருக்காரு. இந்த நிலையில இந்த படத்துல நடிக்கிறதுக்காக அவரு 20 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. 20 நாட்கள் கால் ஷீட் கொடுத்திருக்க நிலையில ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காருன்னு சொல்லப்படுது.